सम्यग् महता भारतेन च उपबृंहित वेदाय नमो व्यासाय विष्णवे. பிரம்மாவனுடைய குமாரதான வசிஷ்டாச்சாரியர், அவர் பிள்ளையான சக்தி, அவருக்கு குமாரரான பராசர முனிவர், இந்த பராசரருக்கே குமாரராக வேதவியாசர் திருவவதாரம் பண்ணினார். பிரம்மாவனுடைய சந்ததியிலேயே தோன்றினார். வியாசம் வசிஷ்ட நப்தாரம் சக்தேர் பௌத்திரம் அகல்மஷம் பராசராத்மஜம் வந்தே சுகதாதன் தபோநிதிம் என்று சுகாச்சாரியருக்கு தகப்பனாராகவும் வேதவியாசர் இருந்தார். அவருக்கு கிருஷ்ண துவைபாயனர்னு பட்டம், பிருதம். கண்ணனுக்காகவே பிறந்து கிருஷ்ண வைபவத்தை உலகத்திலே சொல்லுவதற்காகவே வாழ்ந்தவர் வேதவியாசர். வியாசம் வியாசம்னாலே பகுத்து எழுதுவதுன்னு பொருள். வேதங்களெல்லாம் ஒரு காலத்தில் நான்காக பிரியாமல் எல்லாம் ஒன்றாக கூடி கிடந்தன. துவாபர யுகத்திலே வேதவியாசர் அவதரிக்கிறார். ஓரொரு துவாபர யுகத்திலேயும் ஒத்தொத்தருக்கு அந்த பட்டம் கிடைக்கும். பராசரரே வேதவியாசரா இருந்திருக்கார். அவர் குமாரரும் வேதவியாசரா இருந்திருக்கார். துரோணாச்சாரியருடைய குமாரரான அஸ்வத்தாமாவும் வேதவியாசரா இருக்கிறார். ஆக இவர்கள்லாம் வியாசர்ங்கிற பட்டம் பெறுவர்கள். வியாச பதவியிலே இருந்து கொண்டு வேதங்களை அழகாக பிரித்து, இது ருக்கு, இது சாமம், இது யஜுஸ், இது அதர்வணம் என்று நாளாக பிரித்து கொடுப்பார்கள். அதற்கு மேலே ரிக்வேதத்தை பைலருங்கிற முனிவரை கொண்டு பிரவர்த்தனம் பண்ணினார். சாமவேதத்தை ஜைமினிங்கிற முனிவரை கொண்டு பிரயத்தனம் பண்ணினார், பிரவர்த்திப்பித்தார். அதே போல அழகான யஜுர்வேதத்தை யாஜ்ஞவல்யர் முதலான மகர்ஷிகள், வைசம்பாயனர் முதலானவர்களை கொண்டு பிரவர்த்திப்பித்தார். இப்படி ஓரொரு வேதத்தை உலகத்திலே நடையாடச் செய்த பெருமையும் வேதவியாசருக்கே உண்டு. அவர் வேதங்களை எல்லாம் தொகுத்து கொடுத்தார். ஆனால் அதனால் அவர் உள்ளத்துக்கு திருப்தி ஏற்படவில்லை. வேதங்களை கொடுத்தா அது அதிகிருத்தாதிகாரம். ஒரு சிலருக்குத்தான் வேதங்களை அதிகரிக்கலாமே தவிர எல்லோருக்கும் வேதத்தை சொல்ற வாய்ப்பில்லையே. பெண்கள் சொல்றதுக்கு முடியாது, திரைவர்ணிகர்கள் தான் சொல்ல முடியும், மற்ற வர்ணத்தவர்களும் சொல்ல முடியாது. அதனால வேதவியாசருக்கு திருவுள்ளத்திலே வருத்தம் உண்டது. யாரோ சிலருக்குத்தானா கண்ணனுடைய திருவடிகள், எல்லோரும் என்னோ அதை பெற வேண்டும். அதானே சுவாமி ராமானுஜரும் இப்பூவுலகத்துக்கு காட்டி கொடுத்தது. அதனால வியாசருக்கு மனசுல வருத்தம், நாம் இந்த வேதங்களை எல்லோருக்குமாக ஆக்கிவிட வேண்டும். ஆனா வேதத்தை அப்படியே எடுத்து கொடுத்துட முடியாது. அதுல சில சட்டத்திட்டங்கள் இருந்தால் அதற்குட்பட்டுத்தான் நாம் நடக்க வேண்டும். ஆனால் அந்த வேதத்தையே மகாபாரதம்ங்கிற பேரிலே பெண்களுக்காகவும் எல்லோருக்காகவும் பாலர்களுக்காகவும் ஆக்கி விடுவோம். இந்த வேதத்தை நம் போன்ற ஏழை எளியவர்களுக்காக கொடுப்பதற்குத்தான் மகாபாரதத்தை எழுதினார். இந்த மகாபாரதத்தை எழுதி முடித்த பிற்பாடும் இன்னும் ஆசை தீராமல் கிருஷ்ண சேட்டிதத்த பாகவதம் என்கிற புராணம் மூலமாக தெரிவித்தார். வேத வேதாந்தங்களை பகுத்தார். அதோடு நிற்காமல் பிரம்மசூத்திரம்னு அழகான சூத்திர கிரந்தம் சாதித்தார். உபனிஷத் அர்த்தங்கள் இவையே, இதுதான் உபனிஷத்தினுடைய திருவுள்ளம் கருத்தை அழகா பிரம்மசூத்திரத்தாலே சாதித்தார். அந்த பிரம்மசூத்திரத்துக்கு தான் சங்கரர் பாஷ்யமிட்டார், அதற்குத்தான் ராமானுஜர் பாஷ்யமிட்டார், அதற்குத்தான் மத்வாச்சாரியரும் பாஷ்யமிட்டார். இவர்கள் 3 பேரும் வியாக்கியானம் எழுந்துறதுக்கு மூல புருஷர்னா பிரம்மசூத்திரம் சாதித்த வேதவியாசர் தான். அவரேதான் வேதங்களை பகுத்தார், அவரேதான் பிரம்மசூத்திரத்தையும் சாதித்தார், அவரேதான் பாரத பஞ்சமோ வேதா, பாரதத்தை 5வது வேதம்னு கொண்டாடுவார்கள். அதையும் அவர்தான் எழுதி வைத்தார். மகோபகாரகர் மதி மந்தானம் ஆவித்ய ஏனாசௌ ஸ்ருதி சாகராத் ஜகத் ஹிதாய ஜனிதா மகாபாரத சந்திரமா சந்திரகலை. இந்த சந்திரன்கிறது அமிர்தத்தை சொல்லுவார்கள். சந்திரனும் பிறந்தான் கடலிலே, அமிர்தமும் பிறந்தது கடலிலே. சந்திர கலையின் அமிர்தத்தை சொல்லுவார்கள். அமிர்தத்தை பெருமான் கடைந்து எடுக்கும் போது திருப்பார்கடலைத்தான் கடைஞ்சான். எதை மத்தாக நாட்டி?
மந்தர பர்வத்தத்தை மலையாக நாட்டி நீணாகம் சுற்றி நெடுவரை நட்டு ஆழ்கடல பேணான் கடைந்தமுதம் கொண்டுகந்த பெம்மான். திருமங்கையாழ்வார் சாதித்தார். பெரிய பாம்பு வாசுகியை நாணாகச் சுற்றினான், மந்தர பர்வத்தத்தை மலையாக நட்டான், தானே 1000 தோளால் அலைகடல் கடைந்தான். பெரிய பெருமானுடைய திருக்கைகளும் தாளும் தோளும் சமனில்லாத பலபரப்பி என்று பார்க்கடலை கடைந்த அமுதத்தை எடுத்து கொடுத்தான். அது கண்ணன் பண்ணது. இவர் வேதவியாசர் கிருஷ்ண துவைபாயனர் ஒல்லியோ அப்படின்னு இப்ப தானே பார்த்தோம். இவரும் ஒரு கடலை கடைந்தார், அமிர்தத்தை எடுத்து கொடுத்தார், மலையை மத்தாக நாட்டினார், நாணாக சுற்றினார். ஆனா இவர் எடுத்தது உலகத்துல நாம பார்க்கிற அமிர்தம் இல்லை. இவர் திருப்பார்கடலையும் கடையலை, மறைப்பார்க்கடலை மந்திரத்தாலே கடைந்தார். மறைப்பார்க்கடல்னா உபனிஷத்துங்கிற கடல். அந்த கடலை மதி மந்தானம் ஆவித்ய தன்னுடைய ஞானம்ங்கிற பெரிய பர்வத்தத்தை நாட்டினார். மதிமந்தானம் ஆவித்ய ஏனாசௌ ஸ்ருதி சாகராத், ஸ்ருதிங்கிற வேதங்களையே கடலாக வைத்து தன்னுடைய மதியே மத்தாக நாட்டி அதிலிருந்து மகாபாரதம்ங்கிற அமிர்தத்தை நமக்காக கடந்தெடுத்து கொடுத்தார். அதுல இருந்தால் எங்கும் இருக்கும், அதுல இல்லை என்னால் எங்கும் இருக்காது. இதைத்தான் பெரியோர்கள் கூறுவர்கள். வைசம்பாயனர் ஜனமேஜயன் ராஜாவுக்கு கதை சொல்லிருக்கார். ஜனமேஜய மகாராஜாவுக்கு வைசம்பாயனர் பெரிய மகரிஷி. ஜனமேஜயங்கிறவன் பரீட்சித்தினுடைய வம்சத்திலே, பாண்டவர்கள் வம்சத்திலேயே மேல தோன்றினவன். ஒரு இடமா சொல்லிருக்கார். 1.25 லட்சம் கிரந்தம், 18 பருவாக்கள், எத்தனையோ உபபருவாக்கள், அதுல எத்தனையோ அத்தியாயங்கள், 1.25 லட்சம் ஸ்லோகம், 1 இல்லை 2 இல்லை. இதை இந்த ராஜாவுக்கு உபதேசித்துடணும்னு வைசம்பாயனர் ரொம்ப பிரயத்தனப்பட்டார். நாமே வேலையில்லாட்டா கூட கேட்டுக்க மாட்டோம். ராஜா போய் தான் கேட்டுப்பனா இல்ல, அதுக்கெல்லாம் அவகாசம் இல்லையேன்னு மறுத்துட்டான். இது நிறைய பேர் இப்ப சொல்ற ஒரே ஷாக்கு. எல்லாத்துக்கும் பொழுது இல்லை, ஓடியே போடுறது, ஷிட்டா பறந்து போடுறதுன்னு. இது எங்க பொழுது எப்படி போகுமோ, நமக்கு தெரிஞ்ச பொழுது கடிகாரமான அதே வேகத்துல தான் ஓடிட்டு இருக்கே தவிர, நேற்றுக்கு மெதுவா ஓடி இன்னைக்கு தான் வேகமா ஓடுறதா, அதே வேகத்துல தான் கடிகாரம் ஓடும். ஆனா பொழுது இல்லேன்னு சொல்லுவோம். இந்த ராஜாவும் அப்படித்தான் சொன்னான். பார்த்தார் வைசம்பாயனர், வேண்டாம் நீ 18 பருவங்கள் எங்கிட்ட கேட்க வேண்டாம், ஒரே ஒரு பருவா கேட்கறியான்னார். முடியாது, பொழுது இல்லேன்னு விட்டான். ஒரு அத்தியாயம் முடியாதுன்னு விட்டான். ஒரே ஒரு ஸ்லோகம், ஒரு ஸ்லோகம் மட்டும் சொல்லிட்டு போறேன், சரி சொல்லு. வெறுத்து போய் வரைதான்னு தப்பா நினைச்சுட்டு போறாரே, பெரியவர் வந்திருக்கார், போனா போறது கேட்டு வைப்போம் அப்படின்னு ஒத்துண்டான் ஜனமேஜயன். வைசம்பாயனர் சாதித்தார். கோகிரகண காலத்திலும் வனபங்க காலத்திலும் விரோதியினுடைய பங்கத்தை, விரோதியினுடைய வைபவத்தை தெரிஞ்சு வச்சிருந்தும் மறுபடியும் சண்டை போட வந்தார்களே 2 பேருமே மூடாத்மாக்கள். நான் போயிட்டு வரேன், ஒரு ஸ்லோகம் ஆயிடுத்துன்னார் அவர். ராஜாவுக்கு எதுவுமே புரியல, தலையும் புரியல, காலும் புரியல. கோகிரகணம்னார், வனபங்கம்னார், விரோதியினுடைய பிரபாவத்தை பார்த்து வைத்திருந்தும் திரும்ப சண்டையேனார். எதுவும் புரியல ராஜாவுக்கு. கோகிரகணம்னா என்ன, வனபங்கம்னா என்ன, யாருக்கு யாரு விரோதி, யார் அப்படி நினைச்சான்னு கேட்டான் ராஜா. அதை மட்டும் சொல்லிட்டு உனக்கு நான் போயிடுறேன், மேல கதை சொல்ல மாட்டேன். இன்னும் ஒரே ஒரு ஸ்லோகம் தான். வனபங்கம்ங்கிறது ஹனுமான் இக்கரையிலேருந்து அக்கறைக்கு போய் எல்லாத்தையும் அழித்து மாருதியால் சுடுவித்தான். என் வனத்தை அழித்து அக்ஷகுமாரனை முடித்து இந்திரஜித்தால கட்டுப்பட்டு ராவணன் முன்னாடி போனாரோ இல்லையோ, ராமன் அனுப்பிவித்த தூதன் படுத்தின பாட்டை பார்த்துட்டான் ராவணன். இந்த தூதன் ஒரு குரங்கு, இதுக்கே இத்தனை வைபவம் இருந்திருந்தா ராமனுக்கு எத்தனை இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சு பேசாம இருந்திருக்கணுமா வேண்டாமா? அறிவிலி மூடாத்மா திரும்ப அந்த ராமனோட சண்டைக்கு வந்தானே, அவன் தான் ஒன்னு சொன்னார். அடுத்த கதை சொன்னார். கோகிரகணம் விராட பருவத்திலே துரியோதனாதிகள்லாம் வந்தார்கள். பாண்டவர்கள் அஜ்ஞாதவாசம் பண்ணிட்டு இருந்தா. அப்ப அங்க இருக்கிற பசுமாடுகள்லாம் ஓட்டின்னு போக ஆரம்பிக்க தனித்து பிருகன்னளான்னு பெயர் பெற்ற அர்ஜுனன், அவன் தன்னுடைய ஸ்வேதமான குதிரை பேரிலே ஏறினான். அந்த ராஜாவினுடைய குமாரர் விராட்டனுடைய புத்திரன், அந்த புத்திரனை முன்னாடி உட்காத்தி வச்சுட்டான் தேரோட்டியாக. எடுத்த காம்பீழ்பத்திலிருந்து சரவரிஷத்தை பெய்தான், மொத்த பேரையும் கட்டி வச்சுட்டான் அர்ஜுனன். அந்த இடத்துல துரியோதனன் அர்ஜுனனுடைய வைபவத்தை பார்த்திருக்கானோ இல்லையோ, திரும்ப சண்டை போடுறேன்னு மகாபாரத யுத்தத்துக்கு வந்திருக்கலாமா? அறிவிலி. ஆக தசானனன் சுயோதனன் 2 பேரும் வனபங்கத்திலும் கோகிரகணத்திலும் எதிரியினுடைய வைபவத்தை தெரிஞ்சிருந்தும் திரும்ப சண்டை போட வந்தாளே அறிவிலி. சொல்லிட்டு ராஜன்னு நான் போயிட்டு வரட்டுமா, சொன்ன கதை ஆயிடுத்துனார். ராஜா திரும்ப கேட்டான், சுயோதனன்னா யாரு, தசானனன்னா யாரு? தசானனனுக்கு ராமனுக்கும் என்ன விரோதம், சுயோதனனுக்கும் பாண்டவர்களுக்கு என்ன விரோதம்? தசானன்னா ராவணன், அவனுக்கு விரோதம் இதனாலே. சுயோதனன்னா துரியோதனன், அவனுக்கு பாண்டவர்களோட விரோதம். முதல் ஸ்லோகத்திலேருந்து ஆரம்பிச்சார்.
1.25 லட்சம் ஸ்லோகத்தையும் சொல்லி முடிச்சுட்டார். ஆக ராஜா ஒரு ஸ்லோகம் கேட்க மாட்டேன்னா மொத்த ஸ்லோகங்களையும் 18 பருவா கதை சொல்லி முடித்தார். முடித்த அப்புறம் கடைசியா கேட்டார் ஜனமேஜயனை வைசம்பாயனர், தர்மேச்ச அர்த்தேச்ச காமேச்ச மோக்ஷேச்ச பரதர்ஷப எதி ஹாஸ்தி தத் அந்யத்ர என் நேஹாஸ்தி ந தத் கொச்சித். ராஜன்னு தர்ம அர்த்த காம மோக்ஷங்கள் சேமனல் வீடும் பொருளும் தருமமும் சீரியனர் காமமும் என்னிவை நான்கென்பர் கண்ணனுக்கே நான்கினும் கண்ணனுக்கே ஆமது காமம் அறம்பொருள் வீடு இதற்கென்னுரைத்தான் வாமனன் சீலனி ராமானுஜன். என்ன அமுதனார் சாதித்தார்? ராமானுஜன் உத்தந்தாதியில் வீடு தர்ம அர்த்த காம மோக்ஷம் அறம் பொருள் இன்பம் வீடு புருஷார்த்தங்கள் 4. ராஜன் இந்த 4 நான் இப்ப மகாபாரதத்துல சொன்னேன். இந்த 4ல எது சிறந்ததுன்னு உன் மனசுக்கு படுறது கேட்டார் ஜனமேஜயனை வைசம்பாயனர். அவன் உடனடியா பதில் சொல்லலை. ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு திரும்ப சொன்னா, இந்த 4 அடி எனக்கு புருஷார்த்தமா தெரியலேன்னு விட்டான். பின் இதை காட்டிலும் தனித்தொரு புருஷார்த்தம் உண்டோ? வேற ஒண்ணுமில்லை, இப்படியே தேவரீர் சொல்லிண்டே இருக்கணும், அடியன் கேட்டுண்டே இருக்கணும், இதுக்கு மேல வேற புருஷார்த்தமே இல்லைன்னு விட்டான். மகாபிராஜ்யர் ஒருத்தர் சொல்ல நாம் அதை கேட்கறத விட வேறு புருஷார்த்தம் லோகத்தில் இருக்க முடியாது. இப்ப ராமானுஜர் இறங்கி வந்து உங்களுக்கு உபதேசிக்கிறோம், அது வேணுமா மோட்சம் வேணுமான்னா கண்டிப்பா மோட்சம் வேணும்னு கேட்க மாட்டோம். அதுதான் உண்மையே தவிர ராமானுஜர் பார்த்து 4 வார்த்தை சொல்றேன்னு சொன்னாலோ, நம்மாழ்வார் இறங்கி உபதேசிக்கிறேன்னு சொன்னாலோ இது போதும், நீர் கொடுக்கும் ஸ்ரீவைகுண்டன் நமக்கு வேண்டாம், இதன் மூலமா தான் அது கிடைக்க போறதே தவிர அதன் மூலமாக இது கிடைக்காது. இன்னும் கேட்டா ஸ்ரீவைகுண்டத்துக்கு போனா ராமானுஜருடைய உபதேசம் கேட்க முடியுமா? தெரியாது. அது இங்கதான் கிட்டுமே தவிர அது அங்கு சென்றால் கிட்டாது. தெள்ளியீர் தேவர்க்கும் தேவர் திருத்தக்கீர் வெள்ளியீர் வெய்ய விடுநிதி வண்ணர் ஓதுள்ளு நீர் கண்ணபுரம் தொழுதாளிவள் கல்வியோ கைவளை கொள்வது தக்கதே. திருமங்கியாழ்வாருடைய திருக்கண்ணபுர பாசுரம். இந்த 10 பாட்டோட கடைசியில சொல்லுவார், இந்த பாசுரத்தை 6 சொன்னாலும் நீழ்மலி வையத்து நீடு நிற்பார்களே, இந்த வையத்துல சௌக்கியமா வாழலாம்னார் திருமங்கியாழ்வார். சாதாரணமா பலஸ்ருதியில இதவா ஒத்துக்கவே மாட்டா. இந்த 10 பாட்டை சொன்னா ஸ்ரீவைகுண்டத்துக்கு போலாம், இந்த 10 பாட்டை சொன்னா வித்யை கிடைக்கும், இந்த 10 பாட்டை சொன்னா ஸ்ரீவைஷ்ணவாளுக்கு ஆராதிக்கலாம், இப்படித்தான் சொல்லுவாள். இதுவரை இகலோகத்துல உங்களுக்கு வைபவம் கிடைக்குன்னு அவ சொல்லவே மாட்டான். ஆனா இந்த பாட்டுல சொல்லிட்டார், நீர்மலி வையத்து நீடு நிற்பார்களே. உடனே சிஷ்யர்கள்லாம் பெரியவாச்சான் பிள்ளையை கேட்டா, என்ன இகலோகத்தை போய் பாடிவிட்டாரே ஆழ்வார்னா? அது அர்த்தமில்லே, இந்த லோகத்தை சொல்ல காரணம் தெள்ளியீர் தேவர்க்கும் தேவர் திருத்தக்கீர்ங்கிற இங்க திருமங்கியாழ்வாருடைய 10 பாசுரம் இந்த லோகத்துல தான் கிடைக்குமே தவிர அது அந்த லோகத்துக்கு போனா கிடைக்காது. இப்ப ஸ்ரீ ஜெயந்தி உற்சவம் வருது, இத்தனை பக்ஷணம்லாம் அங்க போனா பண்ணுவாளா நமக்கு தெரியாது, அது இங்க பண்ணாதான் கிடைக்கும். கூடார வெல்லிம் சீர் கோவிந்தா சக்கர பொங்கல் இங்கே தான் கிடைக்கும், கரவகள் பென்ஷன் தத்தியோன்னு இங்கே தான் கிடைக்கும், உந்து மதகளித்தன் புளியோதரை இங்கே தான் கிடைக்கும். இதெல்லாம் ஸ்ரீவைகுண்டத்து போனா கிடைக்குமா? கிடைக்காதா? அதனால இந்த ஊர்ல இருக்கிற பெருமை என்ன? செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை என்ன கேள்விதானே மிகச்சிறந்த செல்வம். அது அங்க போனா கிடைக்காது. யாரு சொல்லுவா? யார் கேட்டுப்பா? அஜ்ஞானம் இருந்தா தான் ஒருத்தர் சொல்லி நாம கேட்டுப்போம். அங்க எல்லாருமே சர்வஜாளான அப்புறம் யாரு சொல்ல போறா, யார் கேட்க போறா? எல்லாரும் சேர்ந்து ஹாவு 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 சாமகானம் பண்ணிட்டே இருப்பாளாம், பெருமான் கேட்டுட்டே இருப்பார். அவ்வளவுதான் அந்த ஊருக்கு போன அனுபவமே தவிர மத்தத்தனை இங்கே தானே. அதனாலதான் ஜனமேஜயன் மகாராஜா வைசம்பாயனரை பார்த்து சொன்னா, இந்த 4 புருஷார்த்தம் இல்லை, நீர் மகாபாரத கதையை சொல்லிண்டே இருக்கணும், அடியன் எத்தனை ஆயுஸ் இருந்தாலும் அதை கேட்டுக்கொண்டே இருக்க வேணும், இதுதான் பெரிய புருஷார்த்தம் எனக்கு எனக்கு ஜனமேஜயன் தெரிவித்தான். அவ்வளவு உயர்ந்த பிரபந்தம் தான் மகாபாரதம். வேதவியாசராலே கொடுக்கப்பட்டது. பிரம்மசூத்திரத்தையே விழுதாக எடுத்து எல்லோருக்கும் பண்டித பாமர விபாகமர பெண் ஆண் விபாகமர குழந்தை பெரியவன் வித்தியாசம் இல்லாமல் எல்லோருக்காகவும் கொடுத்தார் மகாபாரதத்தை. அந்த பாரதத்தினுடைய கதையின்படி கண்ணன் எப்படி ஒரு நாயகன்கிறத முந்தின நாள் பார்த்தோம், கண்ணன் எப்படி ஒரு நண்பன்கிறதை நேற்றைய தினம் பார்த்தோம். இன்னைக்கு நாம பார்க்க வேண்டியது அந்த கண்ணனே ஒரு தூதன். என்ன ஆழ்வார்கள் எப்படி காட்டினா, அதே போல வேதவியாசர் தானும் பாரதத்தில் எப்படி சொன்னார்ங்கிறதை இன்றைய உபன்யாசத்துக்கு விஷயமாக்குகிறேன். நேற்றுக்கே விண்ணப்பம் பண்ணி விட்டிருந்தேன். நண்பர்கள் எல்லாரும் நாயக்கர்களாக மாட்டார்கள், நாயக்கர்கள் எல்லாரும் நண்பர்களாக மாட்டார்கள். ஆனா கண்ணன் ஒருவனே நாயகனாகவும் நண்பனாகவும் ஆகிறான். நண்பன்கிறதுக்கு பல கதைகளை உங்களிடத்துல சொன்னேன், நாயகன்கிறதுக்கு பல கதைகளை சொன்னேன். நண்பன் என்பான் உடுக்கை இழந்தவன் கை போல ஆங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு. ஒரு கஷ்டம் வரச்சே ஓடி சென்று உதவிக்கு வருகிறானோ இல்லையோ நண்பன். ஔதாரியத்தை யார் காட்டுறானோ அவன் நாயக்கன். ஒருத்தன் நாயக்கன்னாலே கேட்பார் எதை கேட்டாலும்
அதை கொடுக்கிறவன் தான் நாயக்கனா இருக்க முடியும். கையை மறிச்சுன்னு எதையும் யாருக்கும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நாயகத்தன் நீடிக்குமோ? ஔதாரியத்தோட இருக்க வேண்டும், ஒத்தாசை பண்ற எண்ணமும் இருக்க வேண்டும். உதவுகிற எண்ணம் இருந்தால் தான் நண்பன், ஔதாரியம் வள்ளல் தன்மை இருந்தால் தான் நாயக்கன். இந்த ரெண்டையும் சேர்த்து காட்டின சரித்திரம் தான் குச்சேலோபாக்கியானம். சுதாமாங்கிற நண்பன் இருந்தான் கண்ணனுக்கு. அந்த கண்ணனுக்கும் அவனுக்கும் இருந்த நட்பு, கண்ணன் ஒரு நண்பன் பார்த்துள்ளான். நண்பர்களாலே ஏதோ கஷ்டப்படுறானேன்னு ஏங்கலாம், 10 ரூபாய் கொடுக்கலாம், 100 ரூபாய் கொடுக்கலாம். ஆனா அவனுடைய மாளிகையாக்கிற நாயகத்துவம் நண்பர்களுக்கு வராது. இப்ப கண்ணனுடைய சரித்திரத்தை பார்த்தா பல பேர் நாயக்கர்களா இருக்கலாம், என்னோட கூட சேர்ந்து அவல் பிடி சாப்பிட மாட்டான். ஆனா பல பேர் நண்பர்களாக இருக்கலாம், அவர்கள் என்னுடைய குடிசையை மாத்தி மாளிகை ஆக்க முடியாது. கண்ணனுக்கு இருந்த பெருமை, கூட சேர்ந்த அவல் பிடியும் உண்ணுவன், முடிந்த போது தன்னுடைய குடிசையும் மாளிகையாக மாத்தி விடுவன். ஆக நண்பனுக்கும் சாட்சி, நாயக்கனுக்கும் சாட்சி. அதனாலதான் நேத்திக்கு அந்த கதையை விட்டு வச்சிருந்தேன். என்ன, நேத்திக்கு நாம பார்த்தது கண்ணன் ஒரு நண்பன்கிறது மட்டும்தான். அப்படியே நேத்தே சொல்லி என்ன பண்ணியிருந்தேன், நண்பனும் அவனே நாயக்கனும் அவனேங்கிறத பத்தி. நண்பனாக பார்த்தாலும் இந்த கதை தான், நாயக்கனா பார்த்தாலும் அதே கதை தான். குச்சேலன் என்பான் இருவரும் சேர்ந்து உண்டவர்கள். சாந்தீபனன் ஆச்சாரியன் அழ்வார் பாசுரத்திலே ஓது வாய்மையும் உவனிய பிறப்பும் உனக்கு முந்தந்த அந்தணன் ஒருவன் சாதித்தார். அந்தணன் ஒரு பிராமணோத்தமனிடத்தே போய் கல்வி கற்றான் கண்ணன். 10 வருஷம் கோகுலத்தோட வாழ்ந்துட்டான். 10வது வயசு கழிச்சு திரும்ப வந்தான், கம்சனை முடித்தான். அடுத்தது சாந்தீபனன் ஆச்சாரியனாக கொண்டு ஆயக்கலைகள் 64 கலைகள் 64 நாள் கிடுகிடுன்னு கத்துன்னு முடிச்சுட்டான். நமக்கு தோணும் அது கூட நடக்குமான்னு. எங்களை மட்டும் 12 வருஷம் பள்ளிக்கூடம் போக சொல்றாளே, கண்ணன் மட்டும் 64 நாள்லன்னா அவனுக்கு 64 நிமிஷமும் தேவையில்லை. இந்த கலைகளை சிருஷ்டித்த பகவான் கலைகளை தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அழ்வார் சாதித்தார், நாவினுள் நெல்லு மலரும் ஞான கலைகளுக்கெல்லாம் ஆவியம் ஆக்கையின் தானே அழிப்போடு அழிப்பவன் தானே பூவியல் நாள் தடந்தோழன் பொறுபடையாழி சங்கேந்தும் காவினன் மேலி கமலக்கண்ணன் என் கண்ணினுளானே. முதல் 10 9வது பாசுரத்திலே தெரிவித்தார் பெருமான். அவன் தான் நாவினுள் நின்று மலரும் ஞான கலைகளுக்கெல்லாம். நம்ம நாக்கால ஏதான ஒரு கலையை பேசுறோம், அது ரிக்வேதமோ யஜுர்வேதமோ சாமவேதமோ இதிகாசமோ புராணமோ எதுவனா இருக்கட்டும், நாவினுள் நின்று மலரும் ஞான கலைகளுக்கெல்லாம் ஆவியும் ஆக்கையும் தானே. அந்த சாஸ்திரத்துக்கு அனுத்தனே ஆத்மாவும் பகவான் தான், சாஸ்திரத்தினுடைய சரீரமும் எம்பெருமான் தான். தனக்கே சரீரமாக கொண்டிருக்கிறான். ஆவியும் ஆக்கையும் தானே, அழிப்போடு அழிப்பவன் தானே. அந்த சாஸ்திரங்களையும் அழிக்கிறது அவன் தான், சாஸ்திரங்களை நமக்கு கொடுத்தவனும் அவன் தான். வேத 4 திருமங்கியாழ்வார் திருநெடுந்தாண்டக ஆரம்பத்துல சாதித்தார். அழிப்போடு அழிப்பவன் தானே பூவியல் நாள் தடந்தோழன் பொறுபடையாழி சங்கேந்தும் காவினன் மேலி கமலக்கண்ணன் என் கண்ணினுளானே. கமலக்கண்ணன் கண்ணுக்குள்ள இருக்கான்னு ஆழ்வார் பாசுரம். அங்க சொன்னது என்ன, சாஸ்திரமே பகவான் தான், அவனே தனக்கு அது சரீரமாக கொண்டிருக்கிறான். அதனால அவன் போய் இன்னொருத்தர்கிட்ட உட்கார்ந்து கேட்கணுங்கிற தேவையே இல்லை. ஆனாலும் கேட்டது எதுக்குன்னா, அப்படி உட்கார்ந்து கேட்கச்சே கண்ணனே ஆச்சாரியனிடத்துல தான் கேட்டுண்டான் அப்படின்னு தெரிஞ்சா கூட நாம ஆச்சாரியனிடத்துல போக மாட்டேங்கிறோம். இதே அவர் போகலன்னு வச்சுங்கோ, ஆச்சாரியன் ஒண்ணு தேவையில்லை போட்டு பாருங்க. கண்ணனே அவர் தானே தெரிச்சின்றார். நானும் சுதந்திரன் ஏகசந்தாகிராகி, எனக்கு நானே தெரிஞ்சுடுவேன், ஆச்சாரியன் பக்கமே போக மாட்டான். அதனாலதான் கண்ணன் விடாம ஆச்சாரியனிடத்துல தான் சிஷ்யன் கற்க வேண்டும். ஓரான் வழியாய் உபதேசித்தார் முன்னோர். மணவாள மாமனிகள் உபதேச ரத்னமாலையில் சாதித்தார், ஓரான் வழி சம்பிரதாயத்துல கேட்க வேண்டும். அவர் அவருக்கு சொன்னார், அவர் அவருக்கு சொன்னார், அவர் அவருக்கு சொன்னார், அவர் அவருக்கு சொன்னார். இப்படியே சொல்றதுதான் இந்த சம்பிரதாயமே. இதை மாத்தி நானா ஒன்னு தோணித்து சொன்னேன்னு சொல்லவே மாட்டார்கள். முன்னோர் மொழிந்த முறை தப்பாமல் கேட்டு. நீங்களே உபன்யாசத்துல கேட்டுருக்கிறச்சே தோணும், இவர் என்ன பெரியவாச்சான் பிள்ளை சொன்னாருங்கிறார், பீஷ்மர் சொன்னாருங்கிறார், வியாதர் சொன்னாங்கிறார், நீர் என்ன சொல்ல போறீர் அப்படின்னு கடைசியா கேட்பா. ஒரே பதில் தான், அவ சொன்னத்தை திரும்ப சொல்றதுதான் அடியேனால முடியுமே தவிர நமக்குன்னு ஒண்ணு புதுசா கற்பித்து சொல்லுவதற்கே முடியாது. இன்னும் கேட்டா சொன்னத்தை சொல்றதுக்கே முடியலே உளறி விடுறோம். இதுக்கு மேல நாம எங்க பெருமானை பத்தி பேச போகிறோம். ஆக பெரியோர்கள் சொன்னதை திருப்ப சொல்ல வேண்டும். முன்னுரு சாந்தீபனன் சொல்ல பின்னுரு கண்ணன் சொல்லுகிறார். அவர் விஷயத்துவான்னு சொன்னா கண்ணன் திருப்ப விஷயத்துவாங்கிறான். அவர் ஊர்ஜேத்வா சொன்னா இவர் ஊர்ஜேத்வாங்கிறார். இப்படியே ஆயக்கலைகள் 64 தெரிஞ்சுட்டான். அப்படி ஒரு நாள் கூட சேர்ந்து படித்தவன் தான் சுதாமாங்கிற குச்சேலன். 2 பேரும் ஒன்னா தான் சாந்தீபன் நடத்த காலக்ஷேபம் பண்ணான். இன்னைக்கு கண்ணன் பெரிய ராஜாவாயிட்டான், துவாரகாதீசனாக வாழ்கிறார். குச்சேலனிடத்திலே சல்லிக்காசு இல்லை, பரம தரித்திரனாக மிடியனாக வாழ்ந்தான். குழந்தைகளோ நிறைய.
தர்மபத்திரியோ நல்லாள் இல்லாள். அவள் குச்சேயத்தனை பார்த்து, நம்ம குழந்தைகள் ரொம்ப பசியால வாடுறதே, உமக்கு தான் நண்பனாச்சே கண்ணன், போய் 4 காசு பெற்றுக்கொண்டு வரக்கூடாதா, 2 பசுமாடு வாழ்ந்து கூடாதான்னு பிரார்த்தித்தாள். திரும்ப கேட்டார் குச்சேலர், கண்ணன் எனக்கு நண்பன்கிறதுக்காக நட்பை விலை பேச சொல்லுகிறாயா? நண்பன் இடத்துல நான் போய் கேட்க மாட்டேன், பதில் சொன்னார். உடனே அவ கேட்டா, நான் என்ன எனக்காகவா கேட்கிறேன், ஊர் என்ன சொல்லும் தெரியுமா, கண்ணனோட சேர்ந்து அத்தியனம் பண்ணவரா, இவ்வளவு தூரம் அவர் கட்டப்படச்சே கண்ணனுக்கு மாளிகையில வாழறானே, என்ன ஊர் உங்க கண்ணனைத்தான் சொல்லுமே தவிர உண்மை சொல்லாது, கண்ணனுக்கு ஒரு கெட்ட பேர் வராது இருக்கிறதுக்காகவானும் போய் வாழ்ந்து வரும். நான் என்ன எனக்கா கேட்கிறேன், பிள்ளைகள் பால் இல்லாம வாடுறது, அதுகளுக்கு தான் பால் வத்தி போயிட்டு எனக்கோ ஒரு பசுமாடு தானமா பெற்றுண்டு வர சொன்னே தப்பில்லை. அவருக்கு மனசு கேட்கல, இருந்தாலும் யோசித்தார், கண்ணனை தரிசிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்குமோ இல்லையோ, மத்த எது கேட்கிறமோ இல்லையோ ஒரு தடவை போய் கண்ணனை சேவிச்சுட்டு வரலாம், நாம் பட்ட தரித்திரன் நம்மோட இருக்கட்டும், கண்ணனையாவது ஒரு தடவை சேவித்து விட்டு வருவோம். ஒத்துனுட்டார். ஹே கல்யாணி, ஏதானு கண்ணனுக்கு எடுத்துன்னு போறதுக்கு உபகாரம் இருக்கா கையிலே, வெறும் கையை வீசி நான் கண்ணனை சேவிக்க போக முடியாது, கையில உபகாரம் இருக்கான்னு கேட்டார். பெருமான சேவிக்க போனாலும் சரி, ஆச்சாரியர்களை சேவிக்க போனாலும், குழந்தைகளை பார்க்க போனாலும், எங்கேயானும் மருத்துவ வைத்தியசாலையில் இருக்கிற வியாதிகிரஸ்தர்களை பார்க்க போனாலும் கை வீசி கொண்டு போகக்கூடாது, ஏதானும் கொஞ்சமானு வாங்கி கொண்டு தான் போகணும். எல்லாம் கோவிலுக்கு போடுவோம், இவர் வேண்டியதெல்லாம் வழியில எத்தனை சாப்பிடணுமோ சாப்பிட்டுட்டு வந்துருவார். ஆனா விதேச யாத்திரை போறச்சே பெருமான் முன்னாடி நிற்கிறச்சு அர்ச்சக சுவாமி தட்டோட வருவர், ஏதானும் உபகாரம் இருக்கான்னு. உபகாரமா அப்படின்னா என்னது, நமக்கு உபசேச்சனம்னு ஊறுகாய்னு கேள்விப்பட்டிருக்கோம், ஆனா உபகாரம்னா நமக்கு என்னதுன்னு தெரியாது. நான் அவளை பார்ப்பேன், அவ என்ன பார்ப்போம், 2 பேருக்கு உபகாரம் எடுத்துன்னு வர்றதுக்கே புரியல. இவர் வழியில எப்பப்ப சாப்பிட்டுட்டு வரணும்னு பார்த்தாரே தவிர, இந்த பெருமாளுக்கு தளிகை கண்டொருள பண்ண உன்னை கொண்டு வரணும்னு நினைவில்லையே. குச்சேலர் ஆசைப்பட்டார். அவளுக்கு வீட்டுல ஒரு குந்துமணி நெல் இல்லை. எதிர்த்த வீட்டுக்காரிட்ட ஓடினான், ஒரு பிடி அவலை வாழ்ந்தான். பக்கத்து வீட்டுக்காரிட்ட ஓடினான், இன்னொரு பிடி வாழ்ந்தான். பின் வீட்டுக்காரிட்ட ஓடினான், 4 முஷ்டி அவல், சதுர் முஷ்டி, 4 முஷ்டி அவலை கையில வாழ்ந்தா. அதை கட்டி கொடுக்கணுமே. இப்போ அது கட்டுறதுக்கு கிழிஞ்ச துணி தான் அவளுக்கும் கிட்டித்து. உடுத்திருந்ததிலிருந்து ஒரு துணி கிழித்தாள், அந்த சேலத்திலே போட்டு பந்தித்தாள். அதை கட்டி அவர் கையில கொடுத்தார். இதை கொண்டு போய் கண்ணனுக்கு கொடும், அவள் ரொம்ப பிடிக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன், நான் கொடுத்தேன்னு சொல்லி கொடும். அவர் இழுத்து உள்ள சொருகின்றார். தான் ஓட்ட வஸ்திரத்தினால அந்த கிழிச்ச வஸ்திரத்தை மறைச்சின்றார். மறைத்து கொண்டு தன் ஊர்ல இருந்து நடந்தார். போறச்சே ஒரே பாரிப்பு, கண்ணனை சேவிக்க போறோம். ஒரு பக்கம் மனசுல பயம், அது எத்தனை மாளிகை கூட கோபுரங்கள்லாம் இருக்குமோ, உள்ள விடுவாளோ மாட்டாளோ, வாசலோடையே நம்ம அனுப்பிச்சு விட்டுடாளோமோன்னு ஒரு பக்கம் பயம். ஆனா இன்னொரு பக்கம் நம்பிக்கை, என்னதான் இருந்தாலும் கண்ணன் மாறி இருக்க மாட்டான், கண்டிப்பா நம்ம பார்ப்பன் என்று ஆசைப்பட்டு கொண்டே கிருஷ்ண தரிசனத்தை பாரித்து கொண்டு புறப்பட்டார். பல பல கடல்களை கடந்து போனார், மலைகளை கடந்தார், 3 பட்டணங்களை கடந்தார், பெரிய பெரிய மாளிகைகள்லாம் சுத்தி பார்த்தா ஆடி போயிட்டார். அவர் அவ்வளவு பெரிய மாளிகை பார்த்தது கூட கிடையாது. ஆனா கண்ணனுடைய வேலைக்காரர்கள் இருக்கிறதே அந்த மாளிகையில தான், சேனாபதி இருக்கிறதே அந்த மாளிகையில தான். அங்க இருக்கிற குதிரைச்சாலையை பார்த்தா இவர் கூட வீடு கிடையாது. அந்த மாதிரி இடத்தை பயந்துட்டே தாண்டி போனார். கிட்டக்க வந்துட்டார். நான் தான் குச்சேலன், வந்திருக்கேன்னு சொல்லு, சுதாமா வந்திருக்கேன்னு போய் சொல்லுன்னார். காவலாளி, இரு நான் போய் சொல்லிட்டு வரேன். நேர கண்ணனிடத்திலே சென்றான். சொன்ன உடனே காவலாளியை உதைத்து தள்ளி ருக்மிணி ஒரு கையில அழைத்து கொண்டு வாசல்ல வந்திருக்கிறவரை பார்த்து எதிர்கொண்டு அழைப்பதற்கு கண்ணன் ருக்மிணி ஓடி வந்தார். அவருக்கு பாதாவலேச்சனமாக திருவடிகளை எல்லாம் கழுவி அர்க்கபாத்திய ஆச்சமனியை சமர்ப்பித்து உள்ள அழைச்சின்னு போய் தன் கட்டில்ல உட்காந்து வச்சுட்டான் கண்ணன். அந்த உள்ளுக்குள்ளே ருக்மிணி சத்யபாமையை தவிர யாரும் போனது கிடையாது. அங்க நேர சுதாமாவை அழைச்சின்னு போய் உட்காந்துட்டான். இன்னைக்கு நீங்க பேட் துவாரகான்னு போய் சேவிக்கலாம். துவாரக பஞ்சத்வாரக சேவிக்கிறதுக்கு போறோமே, அதுல அகமதாபாத்துக்கு பக்கத்துல இருக்கு அழகான துவாரகை டாக்கூர் துவாரகா. ரணச்சோடராயனாக கண்ணன் சேவை சாதிக்கிறான். அங்கிருந்து கோமதி துவாரகா, அங்கிருந்து உள்ளே கடலுக்குள்ளே சென்றோம்னா வேட் துவாரகா. கோமதி துவாரகாலேருந்து 12 மைல் தூரத்துக்கு அந்த மொத்த இடமும் கண்ணனுடைய அரண்மனையாகவே இருந்ததா. அப்புறம் தான் துவாபரிகுத்தினுடைய கடைசி நாள்ல கண்ணன் புறப்பட்டு போன உடனே சமுத்திரம் அதை கொண்டது, விழுங்கி விட்டதுன்னு சொல்லுவார்கள். அந்த பேட் துவாரகால அவனுடைய பள்ளியறை இருந்திருக்கு. அதுங்கிட்ட கொண்டு போய் படுக்கையோட உட்காந்து வச்சுட்டான். பக்கத்துல கால்களை வருடி கொண்டு தீர்த்தம் கொடுத்து கையில விசிறி பிடித்துன்னு விசிறிண்டு அவன் பக்கத்துல கை பிடிச்சுன்னு ருக்மிணி நிற்கிறா. பார்த்த ஆட்களுக்கெல்லாம் ஆச்சரியம் தாங்கலை. கண்ணன் என்னமோ ஒருத்தர் காலுங்கிழ உட்காந்துருக்கான். போனா போறது ஸ்ரீதேவி நாச்சியார ஒத்த ருக்மிணி பிராட்டி சேர்ந்த வேற அவனுக்கு கைங்கிரம் இருக்கா. ஒன்னும் புரியல வந்தவாளுக்கு. மெதுவா கேட்டான், சுதாமா எதற்காக வந்தீர்? நம்ம பழசெல்லாம் உமக்கு ஞாபகம் இருக்கோ? அவரோட மெதுவா தோல்ல கை போட்டு பேச ஆரம்பிச்சான். நானும் நீரும் ஒரு நாள் ஆச்சாரியன் சொன்னாருங்கிறதுக்காக காட்டுல சுள்ளி பொறுக்க போனோம். ஆச்சாரியன்
தன் மாதா பித்திரு கைங்கரியம் பண்ண வேண்டும், சிராத்தம் பண்ண வேண்டும். அதுக்காக குழந்தைகள் சிஷ்யால போய் சுள்ளி பொறிக்கிண்டு வா, குச்சி வேணுங்கிறதுக்காக அனுப்பிச்சார். ராத்திரி குழந்தைகளும் வந்துட்டா. தேடினா கண்ணனும் சுதாமாவும் 2 பேரும் குச்சியை தேட கிடைக்கல. ஏதோ கிடைச்ச குத்தியை கட்டிட்டு இருக்கச்சே பெருமழை, சூறாவளி காத்து பிடிச்சுன்னு வழி மறந்து படுத்து. திங்மோகம், ஒரே இருட்டு காட்டு. பகுதா சந்தத துக்க வருஷினி ஆளவந்தார் சாதித்தார். அவிவேக கனந்த திங்முகே பகுதா சந்தத துக்க வருஷினி. அவிவேகம் ஞானமில்லாத காட்டிலே பெரிய அவித்யாங்கிற இருட்டுக்குள்ள நாம சிக்கினுடுறோம். அந்த மாதிரி ஒரு காட்டுல சிக்கினுட்டான் பெருமான். ராத்திரி முழுக்க மழையில நனைஞ்சு மரத்தடியிலேயே நடுங்கி நின்று இருந்தாலும். சாந்தீபனும் பத்னி ரொம்ப வருத்தப்பட்டா, குழந்தைகள் அனுப்பிச்சோமே, நாமன்னா பொறுப்பு, எங்க போச்சுன்னு தெரியலையே, ஒரே மழையா இருக்கே. மறுநாள் பொழுது விடிந்து 5 மணிக்கு அப்படியே தேடின்னு வந்தார். நடுங்கிண்டு 2 குழந்தைகளும் மரத்தடியில இருந்தார். ஒரே ஆனந்தப்பட்டுட்டார். தான் நமக்காக இத்தனை தூரம் செய்தீர்களா, உங்க 2 பேருக்கு நல்ல ஞானம் ஏற்படட்டும் என்ன 2 பேரையும் தான் அனுகிரகித்திருக்கார் ஆச்சாரியன். இப்ப கண்ணன் அவர் கையை பிடிச்சுன்னு சொல்றா, சுதாமா கையை பிடிச்சது. அந்த ஆச்சாரிய அனுகிரகத்தால தானே நாம 2 பேரும் இன்னைக்கு நன்னா இருக்கோம் இல்லையா? என்ன கேட்டான் கண்ணன் அவரை பார்த்து. இவர் இல்லேன்னு சொல்லிட்டு 10 காசு கேட்பரா, இருக்குன்னு சொல்லிட்டு திரும்பி போயிடுவாரா? அவர் 2வது முடிவெடுத்தார். எப்ப ஆச்சாரிய அனுகிரகம் கிட்டித்தோ கண்ணனும் ஞானியானார், சுதாமாவும் ஞானியானார். அவர் கையிலே முடிவதற்கு காசு இல்லாமல் இருக்கலாம், ஆனா எல்லாத்தையும் முடிவெடுப்பதற்கு புத்தி இருந்ததே, ஞானம் இருந்ததே. அந்த ஞானத்தோட சுதாமா அனுகிரகிக்கப்பட்டார். 2 பேரும் இப்படி பழைய ஞாபகம்லாம் சொல்லிட்டு சுதாமா நினைச்சுக்கிறார், கண்ணன் தேவலைன்னு பழைய கதையெல்லாம் மறக்கல, பணக்காரர் ஆனான்னு ஒண்ணு எல்லாத்தையும் மறந்து போயிடுவோன்னு நினைச்சேன். இவ்வளவு தூரம் நட்பை ஞாபகம் வச்சுட்டு இருக்கானே, ராத்திரி குளிர்ல நடுங்கினத்தை கூட ஞாபகம் வச்சுட்டு இருக்கானே, இந்த கண்ணனிடத்துல நான் ஒண்ணு கேட்க மாட்டேன். அவன் மறந்திருந்தாலாவது கேட்க தோணி இருக்குமோ என்னமோ. எப்ப மறக்காத நட்பை விட்டு கொடுக்காத பேசினானோ, இவங்கிட்ட கேட்டு என் நட்பை நான் குறைச்சிக்க மாட்டேன். என்ன நண்பன்னு மறுதித்து தானே இவ்வளவு தூரம் உட்காந்து வச்சு பேசியிருக்கான். நான் கை ஏந்தி விட்டேன்னா எனக்கு இருக்கிற வைபவம் போடும், அதனால மாட்டேன்னு நினைச்சுட்டார். அந்த சமயம் திடீர்னு கண்ணன் கேட்டான், ஏதானும் கொண்டிருப்பிய எனக்காக? என்ன கொண்டு வந்தாய்? அவருக்கு சொல்றதுக்கு வெட்கம். இருக்கிற உத்திரியத்தை என்ன இழுத்து மூடிண்டார். அது ஞானம் தெரிஞ்சிட போறதேங்கிறதுக்காக பக்கத்துல ருக்மிணி பாக்குறா. கண்ணன் இருக்கையிலேருந்து எழுந்து விட்டான். எழுந்து ஒண்ணுமே கொண்டு வரல எனக்காக, கண்டிப்பா ஏதானும் மதனியார் கொடுத்து அனுப்பி திருப்பலே என்று கேட்டவன் அந்த இடுப்புல சொருகின்ற சுருக்கு பை கையிலே பட்டது, கண்ணில் பட்டது. நேர போனா தானே பிடுங்கி இழுக்க போனான். இல்ல இது ஒண்ணு இல்லை, இது ஒண்ணு இல்லையேன்னு மறைக்க பார்த்தார் குச்சேலன். இல்ல இதுவாத்தான் இருக்கணும் பிடிச்சு இழுத்தான். இழுத்த வேகத்திலே அது இன்னும் கிழிந்ததிலே இன்னும் 4 குந்துமணிகள் கீழே சிதற கிடைத்தது. 2 முட்டி, 4 முட்டி, 2 முட்டி அதுக்குள்ள கீழே செதறி படுத்து. உன்னை வாங்கினான், அவள் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு ஆரோ சொல்லியிருக்கா போல் இருக்க. உனக்கு தேவலே பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி ததகம் பக்தி பகிருதம் அஷ்னாமி பிரயதாத்மனா. நீ என்ன கொண்டு வந்தாயின்னு பார்க்காமல் உன் உள்ளத்திலே எத்தனை காதலோடு கொண்டு வந்தாய் என்னோ பெருமான் பார்ப்பது. குகப்பெருமான் காய் கனி பழவகர் கொணுத்தையும் மொத்தத்தையும் கொண்டு சமைச்சா. ராமனு சொன்னா, இதுக்காக துஹா உன்னை நாம பார்க்க வரலை, நான் உன்னை கட்டாட்சிக்க வந்தது உன் உள்ளத்தில் இருக்கிற காதலை எப்படி வெளிப்படுத்தினாய்கிறதுக்கு வந்தேனே தவிர இதை நீயே எடுத்துன்னு போயிடு என்று திருப்பி அனுப்பிவிட்டான் ராமன். இப்ப கண்ணனுடைய நிலையம் அதுதானே. இந்த குச்சேலர் முட்டி கொண்டு வந்தார், ஒரு மடக்கு பிடி எடுத்தான், வாயில போட்டுனுட்டா. சுஸ்வாதம் சுஸ்வாதம், எவ்வளவு நன்னா பண்ணி அமைச்சிருக்கா. ஒண்ணு இல்லை, எதிர்த்து வீட்டுல போய் கடன் வாங்கி அனுப்பித்தது, அதையானு வாங்கி அனுப்பணுங்கிற உள்ளத்தில் இருந்த பக்தி பண்ண தளிகையை நன்னா ஆக்கிவிடும். தளிகையில உப்பு குறைச்சலா இருக்கட்டும், தளிகையில காரம் குறைச்சலா இருக்கட்டும், பண்ணவா எத்தனை ஆசையோட பண்ணான்னு நினைச்சு நம்ம சாப்பிட்டுணுமே தவிர இது குறைச்சல் அது குறைச்சல்னா சொல்லிட்டே இருக்கக்கூடாது. இந்த மாதிரி கதையெல்லாம் சொன்னாதான் பெண்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பதிலா கண்ணனே அப்படித்தானே தான் இருந்திருக்கான். ஏன்னா அவனுக்கே பிடித்தது என்ன எப்படி இருக்கோ. இன்னொன்னு, பெருமாளுக்கு தளிகை கண்டருள பண்ணின பிற்பாடு சேர்த்துண்டு சாப்பிட்றது நமக்கு வழக்கம் இல்லை. உப்பில்லாத ஆயிடுத்தா பெருமாளுக்கு பண்ணிவிட்டோமா, அவரே ஒத்துண்டவர் தானே. ஒப்பில்லாத அப்பனா இருந்தார் இந்த திருவிண்ணகரப்பர். அவரை பேரை மாத்தி உப்பிலி அப்பனா ஆக்கி அவர் ஒப்பிலி அப்பன், தன்னொப்பார் இல்லப்பன் நதத்சமச்ச அபியதிகச்ச திருஷ்யதே. ஆனா அவரை உப்பிலி அப்பனா மாத்திட்டோம். அவர் இன்னைக்கு உப்போட தானும் சாப்பிட்றது இல்லை. உப்பு தன்னுடைய மனைவிக்கு சரியா உப்பு போட்டு பண்ண தெரியாதுங்கிறதுக்காக உப்பே வேண்டாம் அப்படின்னா நாம எல்லாரும் எதை விடணும்னு யோசிக்கணும். ஒண்ணு போட்டு பண்றதுக்கு தெரியாதுன்னுட்டா அத்தோட வேண்டாம்னு திறந்து விடணும்னா. அதான் இங்க கண்ணன் தெரிவித்தான், எவ்வளவு ஆசையோட கொடுத்து அனுப்பியிருப்பள். ஒரு முட்டையை வாங்கி சாப்பிட்டான். 2வது பிடி எடுத்து வாயில போட்டுக்கு போனான். ருக்மிணி பிராட்டி கைபிடித்து தடுத்தாள். போரும் கண்ணனே, ஒன்று சாப்பிட்டாய், நீ அவருக்கு அடிமையாய் விட்டாய். இப்ப 2வது பிடியை சாப்பிட்டு என்னையே அவருக்கு அடிமை ஆக்கி விடாதே என்று ருக்மிணி பிராட்டி தடுக்க கண்ணனும் ஆனந்தமா சாப்பிட்டான். நான் போயிட்டு வரட்டுமா? விட பெத்துண்டார்.
வந்தேர் போனேருங்கிறீரே என்ன இப்ப அவசரம்? இல்ல நான் திரும்பி போயிட்டு வரேன். அவருக்கு பயம், இன்னும் 2 நிமிஷம் நின்னா மனசு மாறி எங்கேயானு வந்த காரியத்தை கேட்டுட்டோம்னா மரியாதையோட திரும்பி போக வேண்டும், நட்பை காப்பாற்றி கொள்ள வேண்டும். இது மடி தடவாத ஷோரா இருக்கணுமே தவிர மடி தடவிய ஷோராக கூடாது. இந்த மடியை தடவுவனா வந்து உட்கார்ந்தவனுக்கு சோறு போட்டோம், சோறு போட்ட வரைக்கும் நன்னா உபச்சாரம் பண்ணும். அவர் கிளம்பி போற சமயத்துக்கு இப்படி இடுப்ப தடைய பார்த்தான், எனக்கு ஏதான 10 ரூபாய் கொடுத்திருக்கிறா, உனக்கு இவ்வளவு தூரம் சோறு போட்டேன்னா போட்டதே வியர்த்தமா போயிடும், அர்த்தமே இல்லாமல் போகும். அதனால நாம் அவனை ஏதானு கேட்கறதுக்குள்ள கிளம்பிடுவோம். நினைத்தார் குச்சேலர் திரும்ப நடைய கட்டிவிட்டார். வர வழியெல்லாம் நினைச்சுன்னு வர்றார், என்ன அழகு கண்ணன், என்ன அழகா நம்ம நடத்தினா, இவன் இடத்துல போய் கேட்கணும்னு நினைச்சுன்னு போனேனே, திங்மாம் திக்காரம், நான் அதை நினைவோட போயிருக்கவே கூடாது, நல்ல வேளை மரியாதையை கெடுத்துக்காத வந்துட்டேன் அப்படின்னு நினைச்சுன்னு திரும்பி வந்தார். இதுவரைக்கும் கண்ணன் காட்டினது நட்பு. ஆனால் அவர் திரும்ப தன் ஊருக்குள்ள வந்து தம் வீதிக்குள்ள போனா வீதியே விழா கோலம். தன் குடிசையை காணும், மாளிகையை கண்டார், மனைவியின் கிழிந்த வஸ்திரத்தை காணும், பட்டு பீதாம்பரத்தை கண்டார், குழந்தைகளுடைய அழுத கண்களை காணும், ஒளிர் படைத்த கண்களை கண்டார். ஒன்னொன்னும் மாத்தி மாத்தி இருக்கிறத பார்த்தார். ஓ, கண்ணன் தான் இத்தனையும் பண்ணாம போல் இருக்கு, நல்ல வேலை. முதல்ல வரச்சே அவர் நினைச்சுன்னு வந்தார், நட்பை கெடுக்க கூடாதுங்கிறதுக்காகவே கண்ணன் எனக்கு சொத்து கொடுக்கல போல் இருக்கு. கண்ணன் சொத்து கொடுத்திருந்தா நான் அவனை மறந்து போயிருப்பேன் இல்லையோ, அவரை நான் மறக்காம இருக்கணுங்கிறதுக்காக சொத்தெல்லாம் கொடுக்காத அமிஷ்டம் போல் இருக்கு. என் வேற சமாதானப்படுத்தின்னு திரும்பி வந்தார். எல்லா சொத்தும் கிடைக்க பெற்றார். அப்பொழுது பல்லாண்டு பாடினார் சுதாமா, நீ என்னோ நாயக்கன், யாருக்கு எது வேணுங்கிறது உள்ளன்போட புரிந்து கொண்டு அதை நேர பார்த்து நான் மறந்த இதுவானும் பண்ணிருப்போம். கொடுத்திருந்தா கூட சொல்லிருப்போம், நீர் இந்த நினைவோட தான் வந்தீர் எனக்கு தெரியும், ஆனாலும் நீர் கேட்கல, கேட்காத வரைக்கும் நீ நல்லவர், ஆனா நானா கொடுக்கணும் இந்தா அப்படின்னு சொல்லி அதை பத்திரிகையில போட்டுன்னு கொடுத்திருப்போம். இது நாம செய்திருப்போம். ஆனா கண்ணன் செய்தது என்ன? எப்ப அவர் கேட்கலையோ திரும்ப கொடுத்தேன்னு நான் சொல்லுவது நட்பு அல்ல. கேட்காதது அவருக்கு பெருமை, கொடுத்தேன்னு சொல்லாதது எனக்கு பெருமை. என்ன அந்த 2 நிலையில இருக்கிறதான் நட்பே தவிர வாய் திறந்து பேசுறது நட்பே கிடையாது என்று கண்ணனு சுதாமாமாக காட்டினார்கள். திரும்ப போனார், நாயக லட்சணத்தை பிரதர்சனம் பண்ணினார். கொடுத்ததுனாலே, ஔதாரியத்தோட கொடுத்ததுனாலே, உதாரன் வள்ளன்கிறவன் நாயக்கன் கொடுத்துட்டான். ஏன்னா நண்பர்களால மாளிகையாக்க முடியாது, ஆனா மாளிகை கொடுக்கிறவா நண்பர்களாக மாட்டான். கண்ணன் நண்பனுமானான் நாயக்கனுமானான் என்று குச்சேலோபாக்கியானத்திலே நாமும் கண்டோம். இதே விஷயத்தை தான் அர்ஜுனனும் கீதாச்சாரியனிடத்திலே பிரார்த்திக்கிறான். உன்னை ஹே யாதவ, ஹே கிருஷ்ண, ஹே யாதவ, ஹே சகேதி, மயா பிரமாதாது பிரணயேனவாபி அஜானதா மகிமானந்த வேதம், மயா பிரமாதாது பிரணயேனவாபி. கண்ணன் விஸ்வரூபத்தை காட்டினான் 11வது அத்தியாயத்திலே. 10வது அத்தியாயம் முழுக்க விபூத்தி அத்தியாயம். 11வது அத்தியாயத்திலே விஸ்வரூபம். விஸ்வரூபத்தை பார்த்து அர்ஜுனன் அலர்ந்து போனான், ஆடி போனான். அப்ப பார்த்து சொல்றான், இத்தனை நாள் உன்னை போய் அடைன்னு கூப்பிட்டேன், கிருஷ்ணான்னு கூப்பிட்டேன், சக்கான்னு கூப்பிட்டேன், அங்கன்னு கூப்பிட்டேன், தப்பு பண்ணிட்டேன். ஹே கிருஷ்ண, ஹே யாதவ, ஹே சகேதி, ஹே சகா, ஹே கிருஷ்ண, ஹே யாதவ, உன்னை எடப்பிள்ளேன்னு எத்தனை தரம் நானும் கூட்டிருப்பேன் தெரியுமா? தப்பு பண்ணிட்டேன். அஜானதா மகிமானன் தவேதம் மயா பிரமாதாத்து பிரணயேனவாபி. அறியாத பிள்ளகளோம் அன்பினால் உந்தன்னை சிறுபேரடைத்தனவும் சீரியருளாதே. அந்த கீதா ஸ்லோகத்துக்கு அப்படியே தமிழ் மொழிபெயர்ப்பு தான் ஆண்டாள் பாசுரம். அறியாத பிள்ளகளோம் அன்பினால், இந்த 3 நாளை தான் கூட்டேன்னுட்டான் அர்ஜுனனுக்கு. அறியாத்தனத்தால கூட்டே, அன்பினால கூட்டே, பிள்ளைத்தனத்தால கூட்டுட்டேன். அதனாலதான் உன்னை சகா சகான்னு கூட்டே. இத்தனை நாளும் உன்னை ஹே யாதவ, மாதவ, கோவிந்தன் ஏதோ சின்ன பேர் சொல்லி கூட்டேன். இப்ப என்னன்னு தெரிஞ்சுட்டேன், நீ நாராயணன் ரிஷிகேஷன் தெரிஞ்சுட்டேன். இத்தனை நாள் சிறுபேரிட்டழைத்தது தவறு. இது அர்ஜுனன் கண்ணனிடத்துல பிரார்த்தித்தது. ஆனா ஆண்டாள் பாசுரம் அப்படி இல்லை. கீழே முதல் பாசுரத்துல நாராயணன் சொன்னான், 2வது பாசுரத்துல பார்க்கடலுள் பையத்து இன்ன பரமன்னு சொன்னான், 3வது பாசுரத்துல உத்தமன்னா. அதெல்லாம் தப்புன்னு இப்ப தெரிஞ்சுட்டேன். நேர் வித்தியாசம் பாருங்க. இப்போ சின்ன சின்ன பேரா கூட்டுட்டான் அர்ஜுனன். இப்பதான் நாராயணன் ரிஷிகேஷன் பெரிய பேரை தெரிஞ்சுட்டான். அவன் சொன்னது வாஸ்தவம். ஆனா ஆண்டாள் சொல்றா, நீ எடப்பிள்ளையா வந்திருக்கே, உனக்கு எது பெரிய பேர் தெரியுமோ? கோவிந்தாங்கிறதான் பெரிய பேர். மாடுகளின் பின்னே போறான்ங்கிறதான் ரொம்ப பிடிச்ச பேரான் கண்ணனுக்கு. திவத்திலும் பசிரனமே புவத்தின்னுட்டு அதை விட்டுட்டு நான் நாராயணா, திருப்பார்கடல், க்ஷீராப்திநாதான்னு கூப்பிட்டு அது கண்ணனுக்கு பிடிக்காது. ஆண்டாள் பாசுரத்தின்படி நாராயணான்னு கூப்பிட்டா சின்ன பேர், மாடுக்கு பின்னாடி போறவனேன்னு கூட்டா பெரிய பேர். அர்ஜுன் அபிப்பிராயத்தின்படி மாடுகளுக்கு பின்னாடி போற கோவிந்தனேன்னு கூட்டா சின்ன பேர், நாராயணா விஸ்வரூபனேன்னு கூப்பிட்டா பெரிய பேர். ஆக மொத்தத்துல தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன? சிறுமையும் பெருமையும் பேரிலே இல்லை, பெருமை அவனிடத்திலே, சிறுமை நம்மிடத்தே.
அவ்வளவுதான் நாம் தெரிஞ்சுக்க முடியுமே தவிர அவன் பேர்ல சின்னதும் இல்லை பெருசும் இல்லை. அங்க அர்ஜுனன் சொன்னது மயா அஜானதா மகிமானம் சவேதம், உன்னை இத்தனாள் எப்படி கூப்பிட்டே, ஹே கிருஷ்ண, ஹே யாதவ, ஹே சகேதி, சகான்னு கூப்பிட்டேன்னு சொன்னானே. அர்ஜுனன் சகாவாக கூப்பிடுற அளவுக்கு தான் தன்னை கண்ணனை அமைத்துக் கொண்டான். இது நண்பனை பார்த்தோம், நாயக்கனை பார்த்தோம். இன்னைக்கு நாம் பார்க்க வேண்டியது தூதனை. ஆழ்வார்கள் பாசுரங்களிலே பலபடிகளாக தெரிவித்தார்கள். பெரியாழ்வார் ஒரு பாசுரத்தில் தெரிவிக்கிறார், மெச்சூடு சங்கமிடத்தான் நல் வேயூதி. மெச்சூது சங்கமிடத்தான், சங்கத்தை தன் இடது கையிலே கொண்டவனான படனா பெருமான். பொய்ச்சூது, பொய்ச்சூதில் தோற்ற பொறையுடை மன்னர்காய். பெரியாழ்வாருடைய 2ஆம் பத்துல ஆரம்ப பாசுரம். பொய்ச்சூது, பொய்யான சூதாட்டம் ஆடினார்கள். தியூதம், தியூதம்ங்கிறதே சூதாட்டமே தப்பு. அதுல இன்னும் பொய்ச்சூது மெய்ச்சூது வேற இருக்க போது. சூதாட்டம் ஆடுறதே தப்பு. இதுல பொய்ச்சூது என்ன, ஆட்டத்துக்காக ஆடினோம்னா தேவலை. அதுல பணமந்த தியூத்தம் லீலா தியூத்தம்னு 2 பேர் சொல்லுவா. பணபந்த தியூத்தம்னா பணம் வச்சு ஆடுறது, லீலா தியூத்தம்னா விளையாட்டுக்காக ஆடுறது. இதுல லீலா தியூத்தமா இருந்தா, இது ஒரு இடத்துல தேசிகம் திட்டாந்த காட்டினார், அது என்னங்கிறத மட்டும் சொல்றேன். ஒரு கங்கை நதிக்கரையோரமா 2 பேர் உட்காந்து ஆடின்னு இருக்கா. ஓடக்காரன் இக்கரையில இருந்து அக்கறைக்கு போயிருக்கான். அது வந்த அப்புறம் தான் மேற்கொண்டு நாம ஓடத்துல ஏற முடியும். அது வரைக்கும் பொழுது போகணும் இல்லையோ. பொழுது போன முடியும்னு கூட உட்காந்து ஒரு திருப்பலாண்டு திருப்பள்ளி சொல்லியிருக்கலாம். அதை விட்டுட்டு என்ன பண்ணா, காய்களை கட்டி நான் கட்டத்தை போட்டு அதுல உட்காந்து இப்படி உருட்டி ஆடுறதுக்கு ஆரம்பித்தா தியூத்தம். அந்த தியூத்தத்தை 2 விதமா ஆடலாம். இப்போ ஒன்னும் பணத்தை வைத்து ஆடலாம், அல்லது பணம் வைக்காமல் விளையாட்டுக்கு ஆடலாம். விளையாட்டுக்கு ஆடினா எப்ப ஓடம் வருதோ அப்ப தாராளமா ஏறிட்டு போடலாம். இப்ப போன விளையாட்டுல நான் ஒண்ணு தோத்திருக்கேன், அந்த விளையாட்டுல அவர் ஜெயிச்சிருக்கார். இப்ப 2வது விளையாட்டு பாதி நடந்துட்டு இருக்கு, ஓடம் திரும்பி வந்தது. நான் விளையாட்டுக்காக விளையாடி இருந்தேன்னா உடனே தொண்டை உதறி தோல்ல போடுவேன், எழுந்து போடுவேன். அதே பணத்துக்காக விளையாடி இருந்தா என்ன ஆகும், போன ஆட்டத்துல நான் தோத்திருக்கேன், இந்த ஆட்டம் பாதி முடிஞ்சிருக்கு, அவர் ஜெயிக்கிறாப்புல இருக்காரு, இப்போ நான் ஜெயிக்கிறாப்புல இருக்கேன், அவர் ஜெயிக்கிறாப்புல இருக்கார். ஓடம் வந்ததுன்னா யார் தோத்தானோ விடமாட்டான். இந்த ஆட்டம் நான் ஜெயித்தா தான் காசை திரும்ப பெற முடியும், போகக்கூடாதுன்னு விடுவான். ஆக விளையாட்டாக இருந்தாலும் அது மெய்ச்சூதா இருந்தா கூட தேவையில்லை, பொய்ச்சூதா எடுத்து இல்லையோ. லீலாத்யூத்தமா பண்ணிருந்தா தப்பு சொல்ல மாட்டா, பொழுதுபோக்குறதுக்காக ஏதோ விளையாடுறான்னு விடுவா. ஆனா இது பொய்ச்சூதாயித்தே. அழ்வார் அதைத்தான் பாசுரத்திலே மெச்சூது சங்கமிடத்தான் நல் வேயூதி, பொய்ச்சூதில் தோற்ற பொறையுடை மன்னர்காய். பத்தூர் பெறாத அன்னு பாரதங் கை செய்த அத்தூதன் அப்பூச்சி காட்டுகின்றான், அதகன் வந்து அப்பூச்சி காட்டுகின்றான். பெரியாழ்வாருடைய பாசுரம். 10 பெறாதவன்று, ஒரு 10 கூட கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டான் துரியோதன். ஒன்னே சொல்லுவான், ஒரு சொல்லே சொல்லுவான், ஒன்னே செய்வான், ஒரே காரியம் தான் எப்பவும் செய்வான், ஒரு சொல்லே சொல்லுவான், ஒரே சொல்லுதான் சொல்லுவான். துரியோதனோட ரொம்ப கொண்டாடினார் ஆழ்வார். மாத்தி பேசுற வழக்கமே அவங்ககிட்ட கிடையாது தெரியுமோ. அது மகாத்மாக்களுக்கு லட்சணம். மனசு என்ன நினைக்கிறதோ வாய் அதை பேசணும், வாய் எதை பேசுறதோ கை அதை செய்யணும். இந்த 3 ஒன்னா இருந்ததுன்னா மகாத்மாக்கள்னு சொல்லுவா. எத் மனசாத்தியாயதி தத் வாச்சாவததி, எத் வாச்சாவததி தத் கர்மணா கரோதி. மனசன்யத் வச்சசன்யத் கர்மண்யன்னத் துராத்மனாம், மனசேகம் வச்சசேகம் கர்மண்யேகம் மகாத்மனாம். மகாத்மாக்கள்னா மனசும் வாக்கும் மெய்யும் ஒன்னா இருக்கும். ஆனா துராத்மாக்கள்னா மனசு ஒண்ணு நினைக்கும், வாய் வேற ஒண்ணு பேசும், கை வேற ஒண்ணு செய்யும். ஆனா வாயில மேடையில பேசுறத மட்டும் நாம் சொன்னதையே செய்வோம், செய்ததையே சொல்வோம் அப்படின்னு மட்டும் பேசிட்டே இருப்பா. அது மகாத்மாக்களா துராத்மாக்களா நீங்களே பார்த்துக்க வேண்டியதான். இப்படி இருக்கிற மகாத்மா துராத்மாக்கள் லட்சணம் எது ஒன்னா இருந்ததுன்னா மகாத்மா, வெவ்வேறையா இருந்து மனசு ஒண்ணு வாய் ஒண்ணு